காரைக்கால் பகுதியில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வாகன ஓட்டுநர்கள் பலர் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை மாநிலம் காரைக்காலில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் டாடா மேஜிக் ஓட்டுநர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கும் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே உள்ள சீமான் சுவாமிகள் மடத்தில் மோட்டார் வாகன சட்ட திருத்தங்கள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சங்க கௌரவ தலைவர் டாக்டர் ஆனந்தகுமார் நோக்கவுரையாற்றினார். அப்போது அவர் சிறுவர்கள் மோட்டார் வாகனம் ஓட்டுவது பற்றி பள்ளி கல்லூரிகளில் சொல்ல வேண்டும் எனவும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஒப்புதல் பெற்று சிறுவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார். தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் பேசும்போது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், பேருந்துகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கைகளுக்கு அதிகமான பயணிகள் பயணம் செய்வது, சாலை விதிகளை மதிப்பது குறித்து மோட்டார் வாகன புதிய சட்டத்திருத்தங்கள் கூறும் அபராத தொகைகளையும் சிறை தண்டனைகளையும் விளக்கி கூறினார். சங்க தலைவர் சந்திரசேகரன், உறுப்பினர்கள் சுபாஷ் மற்றும் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். செயற்கை கால் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லுவேன். நானு தண்டனை கடுமையா இருக்கு, அப்புறம் நஷ்ட ஈடும் கிடைக்காது. நீங்க தான் உங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் இந்த செய்தியை.